அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விடியல் இணையதளத்தின் மற்றுமொரு நிகழ்ச்சியோடு அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களுடன் ஒரு 2 தலைப்புகளில் பேச இருக்கின்றேன். அதாவது முதலாவது தலைப்பு என்னவென்று சொன்னால், அ பள்ளிவாசல்களில் கடமையாற்றுகின்ற இமாம்கள் மற்றும் முஅத்தின்மார்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் ஒன்றையும், அதுபோன்றுதான் பலாங்கொட தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசல் இன்று எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்பாகத்தான் உங்களுடன் நான் இந்த நிகழ்ச்சியோட பேச இருக்கின்றேன். அதாவது இலங்கையில் சுமார் 4000 பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் நாடளாவிய செயற்படுகின்றன. இது அதிகமான பள்ளிவாசல்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருப்பதாக வக்பு சபையின் தரவுகளின் பிரகாரம் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த நாடளாவிய இருக்கிற பல பள்ளிவாசல்களுக்கு பல கோடி ரூபாய் பெருமையான சொத்துக்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக எமது மூதாதையர்கள் பல சொத்துக்களை பள்ளிவாசல்களுக்காக வக்பு செய்திருக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் தற்போது கூட பல தனவந்தர்கள் பள்ளிவாசல்களுக்காக உதவுவதற்காக பல உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளில் வாழுகின்ற இலங்கை முஸ்லிம்கள் சகோதரர்கள் கூட பல கோடி ரூபாய் பணத்தினை அவர்கள் செலவழிக்கிறார். குறிப்பாக பள்ளிவாசல்களுடைய மின் கட்டணம், நீர் கட்டணம், அது போன்று பள்ளிவாசல் கடமையாற்றுகின்ற முஅத்தின்மார்கள், அது போன்று இமாம்களுடைய மாதாந்த சம்பளங்களை எல்லாம், அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக மஹல்லா வாசிகள் பள்ளிவாசலில் கடமையாற்றுகின்ற இமாம், அது போன்று முஅத்தின்மார்களுக்கு தேவையான காலை மாலை பகல் இரவு உணவுகளை வழங்குவதிலும் போட்டி போட்டுக்கொண்டு பல நன்மைகளை பெறுவதற்காக பல சேவைகளை பள்ளிவாசலினூடாக செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனினும் மிகவும் கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று எமது நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்ற பள்ளிவாசலில் கடமையாற்றுகின்ற, அதிலும் குறிப்பாக முஅத்தின்மார்கள் அது போன்று இமாம்களுக்கு போதுமான அளவு சம்பளம் வழங்கப்படுகின்றதா என்பது ஒரு பாரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பாக கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில் கடமையாற்றுகின்ற பள்ளிவாசல்கள் செயற்படுகின்ற இமாம்கள், அது போன்று முஅத்தின்மார்களுக்கு கொஞ்சம் செல்லக்கூடிய அளவான சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுபோல பள்ளிவாசல்களில் இவர்களுக்கு மேலதிகமாக வேறு வேறு வேலையாட்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படியான சம்பளம் வழங்கப்படுகின்றது என்பதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது, சமூகத்தில் நிலவுகின்றது. அதாவது இன்று நாடளாவில் இருக்கின்ற வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையிலான சம்பளங்கள் வழங்கப்படுகின்றதா என்பது ஒரு பாரிய ஒரு கேள்விக்குறியாக நிலவுகின்றது. ஏனென்று சொன்னால், இன்று இந்த பள்ளிவாசல் கடமையாற்றுகின்ற, குறிப்பாக ஒரு சில பள்ளிவாசல்கள் 10 பேர் 15 பேர் கடமையாற்ற, ஒரு சில 1 அல்லது 2 பேர் கடமையாற்ற, ஆனால் இவர்களுக்கு போதுமான சம்பளங்கள் வழங்கப்படுவதாக நாங்கள் எந்த விதம் எதுவும் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு எப்படி சம்பளம் வழங்கப்பட வேண்டும், எப்படியான சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும், பள்ளியில் கடமையாற்ற குவாலிபிகேஷன்ஸ் எப்படி என்ற ஒரு வரையறை இல்லாத காரணமாக பள்ளிவாசல்களில் செயற்படுகின்ற நிர்வாகிகள் அவர்களுக்கு விருப்பமான முறை, அவர்கள் தேவையான வகையில் இப்படியான சம்பளங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. மிகவும் கவலை அளிக்கின்றது. என்றால் அவர்கள் பள்ளிவாசலில் 5 நேரம் தொழுவிக்கின்றார்கள் அல்லது 5 நேரம் வாங்கு பெறுகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக பள்ளிவாசல்களை சுத்தம் செய்கிறார்கள். அது போன்று இன்னும் சில வேலையாட்கள் பள்ளிவாசல்கள் இருக்கின்ற மலசல கூடங்கள், அது போன்று கழிவறைகள், அது போன்று முன் தோட்டங்களை எல்லாம் அவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேற்கொள்கின்ற பணிக்கு, கடமைக்கு ஏற்ற நியாயமான கூலி வழங்கப்படுகிறதா என்பது ஒரு பாரிய கேள்விக்குறி. அதே நேரத்தில் தற்போது நாட்டில் இருக்கின்ற வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையிலான சம்பளம் வழங்கப்படுகின்றதா என்பதும் ஒரு பாரிய கேள்வி. இதன் காரணமாக இந்த பள்ளிவாசல் கடமையாற்றுவதற்காக வேண்டி வருபவர்கள் எண்ணிக்கை தற்போது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசல் பணிபுரிவது வேறு வேறு தொழில்கள் நோக்கி சென்று கொண்டிருக்க அவதானிக்க முடியாது. குறிப்பாக நான் அறிந்த சில பள்ளிவாசல் முஅத்தின்மார்களாக, அது போன்று இமாம்களாக கடமையாற்றியவர்கள் வெளிநாட்டுக்கு, ஏற்றால் இந்த வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் வாழ முடியாது என்ற அடிப்படை வெளிநாட்டுக்கு சென்ற வரலாறுகளும் இருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இந்த ஒரு பகிரங்க கோரிக்கை விடுக்கின்றோம். பள்ளிவாசல்களை பொறுப்புதாரி இருக்கிற நிர்வாகிகள், நீங்கள் வக்பு சொத்துக்களை, பல பள்ளிவாசல்கள் இந்த வக்பு சொத்துக்கள் பிழையான வழியில் பயன்படுத்தப்படுகின்றது. பல உதாரணங்களை நான் நிகழ்ச்சியாக கூற முடியும், கூறவில்லை. அவர்களிடம் நான் ஒரு வினயமாக, உங்கள் பள்ளிகளில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றது, இந்த சொத்துக்கள் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற வருமானங்களை வைத்து இந்த பள்ளி கடமையாற்ற உதவி செய்யுங்கள். அண்மையில் நான் ஒரு பள்ளிவாசல், கொழும்பு மாநகரில் உள்ள பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு பெருமதியான சொத்துக்கள் பல காணப்படுகின்றது. அந்த சொத்துக்கள் கிடைக்கின்ற மாத வாடகை மிகவும் சொற்பளவான மாத வாடகை. எனினும் அந்த மாத வாடகை கூட செலுத்தாதவர்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய பட்டியல் பள்ளியில் காட்சிப்படுத்தாதான் பற்றி மிகவும் கவலை அடைந்தேன். இப்படி இந்த வக்பு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற அல்லது வக்பு சொத்துக்களால் வருமானத்தை ஈட்டுவதை
ஒழுங்கான முறையில் மேற்கொள்ளாம இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் கேட்டுக்கொள்கின்றார். இந்த வக்பு சொத்துக்கள் மூலம் கிடைக்கப்படுகின்ற வருமானங்களை பள்ளியில் வேலை செய்வதா பயன்படுத்துங்கள். அதே நேரத்தில் நான் இன்னும் ஒரு கோரிக்கையை இந்த வக்பு சபையிடமும் அதுபோன்று முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்திடம் ஒரு கோரிக்கை விடுக்கிற நிகழ்ச்சிகளாக இந்த பள்ளிவாசலில் பணிபுரிகின்றவர் அதாவது பள்ளிவாசல்களை கண்காணிக்கின்ற ஒழுங்குபடுத்துகின்ற பொறுப்பு இந்த வக்பு சபைக்கும் அதனை வக்பு சபையை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பணி முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களம் இப்படியான உங்களோட நான் இந்த நிகழ்ச்சி உண்டாக கொண்டுகொள்கின்றேன் என்னவென்றால் இந்த பள்ளிவாசல்களில் கடமையாற்றுகின்ற இமாம்கள் அது போன்ற முவாத்தின்கள் அது போன்று ஏனைய உத்தியோகத்தர்கள சம்பள விடயத்தில் நீங்கள் ஒரு அதிக கவனம் செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் நாளை தொழிலை இழந்தால் அதாவது பள்ளிவாசல் கடமையாற்றுகிற தொழிலை இழந்தால் அவர்களுக்கு எந்த விதமான வருமானமும் நடுத்தரவில் நிற்கின்றார்கள். அது மாத்திரம் அவர்களுடைய குடும்பத்தினர் அதாவது அவர்கள் பள்ளி பணியாளர்கள் நாளை மரணித்தால் அவர்களுடைய குடும்பங்கள் நடுத்தரவில் இருக்கின்றன. அவர்களுக்காக வேண்டிய எந்த ஒரு நலன்புரி திட்டமோ அல்லது பென்ஷன் ஸ்கீமோ அல்லது காப்புறுதி திட்டமோ எதுவுமே இலங்கையில் இல்லை. இதனை ஆரம்பிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இந்த நிகழ்ச்சியினூடாக நான் வக்பு சபையிடம் அது போன்ற முஸ்லிம் சமய பண்பாட்டு கோரிக்கை விடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்தின் கீழ் ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ஒன்று இருக்கின்றது. அதாவது MCF முஸ்லிம் கல்ச்சரல் ஃபண்ட் அதாவது வக்பு சபையினூடாக வக்ஃபு நிதியம் என்ற ஒரு நிதியம் MCF ஃபண்ட் என்று சொல்வார்கள். இந்த நிதியில் பல கோடி ரூபாய் பெருமையான பணம் இன்று காணப்படுகிறது. இந்த பணத்தை வைத்தாவது இந்த நலன்புரி திட்டத்தினை உடனடியாக ஆரம்பியுங்கள் என்று நாங்கள் நிகழ்ச்சியாக இருக்கிறோம். அதாவது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் சமய விவகார கலாச்சார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். எங்களுடைய முனீர் முலஃபர் கம்பஹா மாவட்ட பராமரிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கூட இந்த விடயத்தை அதிக கவனம் செலுத்த வேண்டும். இவருடைய காலத்தில் யாவது இந்த திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது கோரிக்கை இந்த நிகழ்ச்சியில் என்றால் இது கட்டாயமாக இருக்கின்றது. இலங்கை முஸ்லீம்கள் அதாவது இலங்கையில் இருக்கின்ற பள்ளிவாசல் கடமையாக பல பிரச்சனை எதிர்நோக்குகிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அவர்களுக்கு ஒரு நலன்புரி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொள்வோம். அதே நேரத்தில் தான் தற்போது சமூக ஊடகங்களிலும் முஸ்லிம் பேசும் தஃப்தர் ஜெயிலானி அதாவது தஃப்தர் ஜெயிலானியினுடைய வருடாந்த கொடியேற்ற நிகழ்வு கடந்த மாதம் நிறைவடைந்தது. இவ்வாறான நிலையில் தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய 26ஆம் தேதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமையில் அக்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான நிசாம் காரியப்பர் MS உதுமால்லபே அப்துல் வாசித் ஆகிய 3 பேர் உள்ளடங்கி 4 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தஃப்தர் ஜெயிலானிக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டார். அவருடன் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொத்துவில் பிரதேச உறுப்பினர் முஷர்ரஃப் முதுநபீரும் சென்றிருந்தார். உண்மையிலேயே தஃப்தர் ஜெயிலானி என்று பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது முஸ்லிம் சமூகம் வாழ்ந்ததுக்கான ஒரு இலங்கையில் பல நூற்றாண்டு காலங்கள் முஸ்லிம் சமூகம் வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரமாக திகழ்கின்ற ஒரு இடம் தான் இந்த தஃப்தர் ஜெயிலானி. இந்த தஃப்தர் ஜெயிலானி சொல்ற பல கொள்கைகள் பல வேறுபாடுகள் மக்கள் முஸ்லிம் சமூகத்தில் காணப்படலாம். ஆனால் தஃப்தர் ஜெயிலானி என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அங்கு இடம்பெறுகின்ற கலாச்சார நிகழ்வுகள் வருடம் பல வருடங்கள் பல நூற்றாண்டுக்கு மேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற இந்த இடத்தில் பல பிரச்சனைகளை குறிப்பாக இந்த அங்குள்ள ஒரு பௌத்த தேரர் அந்த பிரதேசத்தினை அதாவது அது முஸ்லிம்கள் சொந்தமான இடம் என்று கூறப்படுகின்ற அந்த இடத்தினை கொள்ளையடித்ததாகவும் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிக்க தெரிவிக்கின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் நான் அந்த பள்ளிவாசல் விஜயம் செய்வது அந்த பள்ளிவாசல் பல பிரச்சனைகளை நேரில் என்னால் அவதானிக்க முடியும். மிகவும் கவலையாக இருந்தது. குறிப்பாக அந்த பள்ளிவாசலுக்கு செல்கின்ற வழி கூட மிகவும் ஒரு ஒடுக்கமான பாதையினூடாகத்தான் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அந்த பள்ளிவாசலுக்கு செல்கின்ற வழியில் அதாவது குறிப்பாக இந்த கூரங்கள் என்று அழைக்கப்படுகிறார் சிங்களர்கள் கூரங்கள் என்று அழைக்கிறார்கள், முஸ்லிம்கள் தஃப்தர் ஜெயிலான் அழைப்பார்கள். இதில் தற்போது பௌத்த சமயத்தில் தொடர்பான பல முஸ்லிம்கள் சமுதாய ஆனால் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கு செல்வதற்கான பிரதேசத்தில் மாத்திரம் அதாவது போலீஸ் பெரியல் அதாவது பாதுகாப்பு தரப்பினருடைய பெரியல் அடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக இந்த தஃப்தர் ஜெயிலானிக்கு முஸ்லிம் மக்கள் அதாவது முஸ்லிம் பக்தர்களை முஸ்லிம் மக்கள் தொடர்ச்சியாக விஜயம் செய்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு பல அசௌகரியங்களை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் அவர்கள் விஜயம் மேற்கொள்ளாத வகையில் ஒரு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சில முக்கியஸ்தர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். பள்ளி நிர்வாகத்தினர் இப்படியான தான் இந்த பள்ளிவாசலுக்குரிய பெருமையான காணிகளுக்கு இதுவரை உரிய ஆவணங்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றது. இதன் காரணமாக பல பிரச்சனைகளை அப்பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் எதிர்நோக்கி வருகின்றனர். அது மாத்திரமல்லாமல் இந்த வருடாந்த கொடியேற்ற விழாக்களின் போதும் சில சமய தலைவர்களினால் இடையூறுகள் ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான விடயங்கள் தொடர்பில் முஸ்லிம் அரசியல்வாதிகள் கவனத்தை செல்ல வேண்டும். முஸ்லிம் அரசியல்வாதிகள் கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியினை தற்போது தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் மேற்கொண்டு
கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் முதற்கட்டமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்கு அழைத்து அவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றினை வழங்கி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்ட, அதாவது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட விளக்கத்திற்காக அவர்கள் எதிர்காலத்தில் தஃப்தர் ஜெயிலானியை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு ஏனைய பாராளுமன்ற முஸ்லிம் பாராளுமன்ற, குறிப்பாக அகில மக்கள் காங்கிரஸ், அது போன்ற எதிர்கட்சி இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற பாராளுமன்ற தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.